ஹாய் வியூவர்ஸ், இட்லி தோசை சாப்பாடு இப்படி எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு குழம்பு வேணுமா? ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கான தான். இதை பண்ணுறதுக்கு லீமா பீன்ஸ்னு சொல்கிற இந்த அவரைக்கொட்டையை நான் எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை, கிட்னி பீன்ஸ் இப்படி எதுக்கு வேணாலும் இந்த ரெசிபியை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை 3 to 4 hours ஊற வச்சு குக்கரில் போட்டு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 2 to 3 விசில்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரே ஒரு ஆனியன், சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து வணக்கிட்டு இறக்கும்போது மல்லித்தூள், கொழும்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 3யும் போட்டுட்டு கூடவே துருவின தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கோங்க. இப்போ இது ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ குழம்பு தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தேவையான காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இதில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் எடுத்து விட்டு வேக வச்சிருக்கிற இந்த பீன்ஸையும் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. புளி ஊற்றின பிறகு ஒரு 15 minutes இதை நல்லா கொதிக்க விடணும். ஸோ கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடே மணக்க மணக்க இட்லி, தோசை, சாப்பாடு இப்படி எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு அரைச்ச குழம்பு ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. பை பாய்.